பேசினாரு. பேசுனானா? என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. இல்லத்த, வேலையில சுத்தமா மறந்துட்டேன் சொல்றதுக்கு. அண்ணி, எத்தனை தடவை அவன் கால் பண்ணும்போது எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? இல்லம்மா, நான் வந்துடுவேன், வேலை முடிகிற தருவாயில தான் இருக்குன்னு சொன்னாரு. நான் அவரை கத்தி விட்டுட்டேன். வீட்ல எல்லாரும் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் எல்லாரையும் சங்கடப்படுத்துறீங்கன்னு கேட்டேன். நீங்க அனு கிட்ட கொடுத்து பேச சொன்னீங்களா? இல்ல, அவரு நடுராத்திரியில ஃபோன் பண்ணாரு. அவளும் நல்லா தூங்கிட்டு இருந்தா, அதனால அவகிட்ட கொடுக்கல. அண்ணி, அட்லீஸ்ட் அனு கிட்ட கொடுத்தாவது பேச சொல்லிருக்கலாம்ல. அவ குரல்ல கேட்டாவது அவன் ஓடி வந்திருப்பான். இன்னைக்கு மதியம் அவரு ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்காருமா. அண்ணி, அவன் கால் பண்ணா தயவு செஞ்சு என்கிட்ட கொடுங்க, நான் பேசியே ஆகணும். ஆ. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நேர்ல போய் கூட்டிட்டு வர முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. மூர்த்தி மாமா பத்தி பேசும்போதெல்லாம் அக்காவோட முகமே மாறுதே. இது வரைக்கும் அவங்க கிட்ட நான் பார்க்காத பதட்டத்தையும் பரிதாபிப்பையும் இப்ப பாக்குறேன். என்ன பிரச்சனைன்னு ஒண்ணுமே புரியலையே. அண்ணி கேக்கும் போது கூட மாமா நடுராத்திரியில கால் பண்ணதா சொல்றாங்க. அப்படி அவர் பண்ணிருந்தா அக்கா யாரையும் எழுப்பாமலாம் இருந்திருக்க மாட்டாங்களே. என்ன நடந்திருக்குன்னு ஒண்ணுமே புரியலையே. சரிம்மா, நம்ம கிளம்பலாமா? நீ ஆட்டோ வர சொல்லிடு, நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரி ஆனந்தி, நீ கிளம்பும் போது அனுவ ஸ்கூல்ல விட்டுடு. சரிங்க நீ. ஷாலினி, பேக் உள்ள வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறியா? நீங்க அனு கிட்ட கொடுத்து பேச சொன்னீங்களா? இல்ல, அவரு நடுராத்திரியில ஃபோன் பண்ணாரு. மூர்த்தி மாமா கிட்ட இருந்து எந்த மெசேஜும் ஃபோன் காலும் வரலையே. அப்புறம் ஏன் மாமா ஃபோன் பண்ணதா சொன்னாங்க? அப்படின்னா அக்கா சொன்னது உண்மை இல்ல. மாமா ஃபோன் பண்ணதா சொன்னதெல்லாம் பொய். எதுக்காக எல்லார்கிட்டயும் பொய் சொல்றாங்க? இத பத்தி அவங்க கிட்ட கேட்டே ஆகணும். அம்மா, அம்மா, ஆட்டோ வந்துருச்சு. அண்ணி, வந்துட்டேன் கயல். அண்ணி, ஆட்டோ வந்துருச்சு, கிளம்பலாமா? அக்கா, என்னாச்சு ஷாலினி? என்னாச்சு? ஏதோ பேச வந்துட்டு அப்படியே சைலண்டா இருக்க. ஒண்ணும் இல்ல அண்ணி, அக்கா கிட்டதான் பேசலான்னு வந்தேன். என்கிட்டயா? என்னம்மா சொல்லு. அது அது பாப்பாவ ஸ்கூல் விட்டு சாயந்தரம் நானே கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லலான்னு தான் உங்களை கூப்பிட்டேன். சரிம்மா, நானும் சாயந்தரம் வர லேட் ஆகும், நீயே கூட்டிட்டு வந்துரு. சரிக்கா. கிளம்பலாமா கையல்? அம்மா, நீங்க போங்க, நான் பின்னாடியே வண்டியில வந்து. சரி கையல், சரியா? சீக்கிரமா வந்துரு. வா தானு. கையல், போலாமா? இரு ஷாலினி, ஏதோ யோசனையிலேயே இருக்கிற மாதிரியே இருக்க, என்ன விஷயம்? அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. ஒன்னும் இல்லைன்னு சொல்ற, ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்குன்னு உன் முகம் சொல்லுது. ஷாலினி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இல்ல அண்ணி, அது மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னே தெரியல, எல்லாரும் ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க. நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. அன்பும் அப்படிதான் இருக்கான், அண்ணியும் அப்படிதான் இருக்காங்க. என்ன ஏதாச்சும் கேட்டா யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஏய், உங்க மனசுக்குள்ள என்னதான் இருக்கு?
என்கிட்ட எதுவுமே மறைக்கலல்ல? ஐயோ அண்ணி, நான் ஏன் மறைக்க போறேன்? சரி, அப்ப நான் ஒரு விஷயம் கேக்குறேன், கிட்ட உண்மையை சொல்லுனே. கேளுங்க அண்ணி. அன்புக்கு வேலையில ஏதாச்சும் பிரச்சனையா? உன்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணானா? இல்லையே அண்ணி, ஏன் திடீர்னு இதை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? அவன் ஏதோ சொல்ல தயங்குறான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நான் ஏதாச்சும் கேட்டா அவன் இல்லைன்னு சொல்றான். ஆனா அவன் எப்ப பாரு ஒரு டென்ஷன்லயே இருக்கான். முன்னாடி மாதிரி நாம கூட எல்லாம் சகஜமா இருக்க மாட்டேங்கிறான். தனியா போய் ரூம்ல உட்காந்துக்கிறான். அன் டைம்ல டியூட்டி முடிச்சிட்டு வரான். இல்ல, போலீஸ் வேலைன்னா அப்படிதான் இருக்கும். ஒர்க் டென்ஷனா இருந்தா அது பிரச்சனை இல்ல. இதை தாண்டி அவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பெரும்பாலும் என்கிட்டயோ அம்மா கிட்டயோ ஷேர் பண்ண முடியாத விஷயத்த அவன் உன்கிட்ட பேசியிருப்பான்ல. நான் அதனாலதான் கேட்டேன். அவனுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்ல அண்ணி, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒர்க் பிரஷர்ல தான் அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஏதாவது இருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லிருப்பான். நானும் உங்ககிட்ட சொல்லிருப்பேனே அண்ணி. பிரச்சனை இல்லாம இருந்தா சந்தோஷம்தான். ஆனா அதை சொல்லாம அவன் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாதான் பிரச்சனை. சரி, நாங்க கிளம்புறோம். போலாமா? போலாம். பாய் தேவி. ஏ பாய். பாய்மா. பாய். பாய் வரோம். பாய். சரி அண்ணி. அண்ணா வேற எதனா வேணுமாண்ணா உங்களுக்கு? எனக்கு 2 பூரி கொடுங்க போதும். சரிண்ணா. அக்கா உங்களுக்கு? எனக்கு ஒரு நெய் ரோஸ்ட். சரி. சிஸ்டர், ஆ. லைனுக்கு 2 நெய் தோசை. ஸ்பெஷல் தோசை பார்சல் சொல்லிருந்தீங்கல்ல, அதை வச்சிருக்கேன், கட்டி சரி. கொடுத்துருங்க. ஐயா நான் சொன்னல இதுதான் அது. இதுதானா நீ சொன்ன ஹோட்டல்? ஆமாங்கய்யா. வா. சார் வாங்க, சார் வாங்க, உட்காருங்க. ஆ. உட்காருங்க. தம்பி உட்காருப்பா. சரிங்க. சார் என்ன சாப்பிட்றீங்க? உங்க ஹோட்டல்ல எது ஸ்பெஷலா இருக்கோ அதை கொண்டு சரிங்க வாங்க. சார். ஆறுமுகம், இலை போடுங்க, வந்துடுறேன். சார் வேற என்ன வேணும்? தம்பி, ஆமா இதெல்லாம் யார் சமைச்சது? என்னாச்சு சார்? ஏதாவது குறையா? அதெல்லாம் இல்லப்பா, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு.